பேக் டு த வீடியோ ஆஃப் நம்ம முன்னாடி யார் இருக்கான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டி தான் இருக்கான். ஒரு கிராஷ்க்கு அப்புறமேட்டு ஒரு 1 மந்த் நம்ம கேப் எடுத்துட்டோம். ஸோ ரீசெண்டாக 3 months கிட்டே நம்ம அப்படியே யூடியூப் சேனல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. குட்டி குட்டி அப்டேட்ஸ் தான். ஸோ அது வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக எஸ்டர்டே தீபாவளி எப்போ நாங்கள் ஒரு vlog எடுத்தோம். பட் அந்த vlog வந்து சுத்தமாக செட்டே ஆகல. நானும் வீட்டுக்கு போய் எடிட் பண்ணலான்னு பார்த்தேன். அது நம்ம கரெக்டாக இந்த துணியை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிச்சு, வெடி போட்டு அதுவுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்ஸ்டாக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்துருந்தோம். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணவங்க தெரியும். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் அதை எடுத்து என்னால் யூடியூப்பில் போட முடியல. ஸோ நம்ம வந்து அகைன் எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம தம்பியை வர வச்சு திரும்பி இந்த ஷாலை வாங்கி போட்டு இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ஆதிபுரமும் நம்ம சிவாவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம் லஃப். ஸோ அன்பாக்சிங்னா பெரிய லெவல் அப்டேட் இல்லைனாலும் நம்மளுக்கு இது ஒரு பெரிய லெவல் அப்டேட் தான். ஸோ எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியல லஃப். அதுவும் இல்லாமல் முன்னாலாம் நிறையா கமெண்ட்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இப்போ ஒரு 3 months நம்ம சேனல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இன்ஸ்டாவில் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. யூடியூப் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம ஒரு கம்பேக் கொடுத்துடலாம். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் லஃப். இது வந்து ஒரு பெரிய கிராஷு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி டோட்டலாக பாடி அப்புறம் டூமு ஹேண்ட்பேர் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அது குட்டி ஒரு 1 minute வீடியோ மாதிரி யூடியூப்பில் போட்டிருப்பேன். ஸோ அது என்ன ஏதுன்ட்டு அது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியல. நான் ஃபுல்லாக சொல்லணுன்னா நான் சீக்கிரம் அதுக்குன்னே தனியாக vlog போடுறேன் லஃப். சூன் அப்டேட் பண்ணுறேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோட்டலாக வந்து 21,500 மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கிட்ட எல்லாமே வாங்கி ஏற்றியாச்சு. மட்கார்டு, இது அண்டர் பெல்லி, வைசரு, ஹேண்ட்பேரு திரும்பி எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ லுக் வைஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த லுக் பர்சனலாக பிடிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட வைசர் எஃப்ஜியோட வைசரில் வந்து நம்மளோட கோப்ரோ மவுண்ட் வந்து சரியாக உட்காராது. நான் கொஞ்சம் கொண்டால் வச்சு தான் வச்சுருப்பேன். பட் இந்த வைசரில் வந்து மவுண்ட்டு சூப்பராக உட்காரும்னு நம்புகிறேன். ஸோ மவுண்ட் இன்னும் வாங்கலை. பட் எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் தான் வாங்கணும். ஸோ இந்த மந்த் வந்து அமௌண்ட் ரொம்ப அடி வாங்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம இன்னொரு ஃபோன்லேருந்தும் வீடியோ எடுக்கிறேன். ஸோ மொத்தம் நம்மள்ட்ட ஒரு கோப்ரோ, இன்னொரு ஃபோன் இருக்குது. 2 ஆங்கிள் எடுப்போம். இந்த வாட்டி வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும் போது நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நேற்று வந்து செம்ம ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபுட்டேஜஸ் நான் வேணால் லாஸ்ட்டில் ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகே லஃப், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்எஃப் என்னடா இதுன்னு தானே பார்க்குறீங்க. அதாவது நம்ம தம்பி பைய நாட்டு வெடியை போட்டு சுற்றி எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள், 2 வெடி. ஸோ இது எப்படி வரப்போகுது என்னெல்லாம் தெரில ஆல்எஃப். வெடித்து பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய வெடி வாங்கி வச்சுருக்கான். இதெல்லாம் நேற்று வெடிச்சது தான். பட் நேற்று வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. வெடிப்போம். இந்த 2 வெடி ஃப்ளாப் ஆகாமல் வெடிக்கும் நம்புகிறேன். நம்ம வந்து ஒன்று வந்து இங்கே வச்சு வெடிக்க போகிறோம். ஸோ ஆதி வந்து அங்கேருந்து எடுப்பான். நல்லாயிருக்கும் தான் நம்புகிறேன். ஓகே ஆல்எஃப், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்எஃப் நம்மளோட செல்லக்குட்டி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அப்டேட்ஸோட தான். ஸோ டியூக் 390 மட்கார்டு, டாமினர் 400, டாமினரோட வைசரு, அண்டர் பெல்லி, ஸோ எல்லாமே மாற்றிருக்கோம். அண்ட் தென் கேப்ரைல்ஸ், டிஸ்கவரோட கேப்ரைல்ஸ், ஹேண்ட்பேர் டியூக் 250ோடது. பார்த்திங்கன்னா நான் வந்து இதே ஃபஸ்ட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் டேரக்ட் ஃபிட்டு. பட்டு சுச்சுவேஷன் அப்படி மாறினதுனால நானே வாங்கி போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் vlog ஏன் மாற்றினேன் எது மாற்றினேன் ஸோ ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த ஸ்டோரி சொல்லும் போது இந்த நம்ம வந்து இப்போ இன்னொரு கிளிப் எடுத்துப்போம் வெடி வெடிக்கிற மாதிரி. ஓகே ஆல்எஃப் ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கோம், பார்ப்போம். இல்லைங்க இப்போ இங்கே நிப்பாட்டி இதான் நம்ம செல்லக்குட்டி. தென் ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஏரியா பசங்களை என்ன சொன்னாங்கன்னா பழைய வயசு தான் போடுன்னு சொன்னாங்க. இந்த வைசரில் என்ன ப்ளஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஆனால் இப்போ வந்து மவுண்ட்டை நான் இங்கே வச்சுருவேன் அதில். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் ஓட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக ஆங்கிள் மேட்ச் ஆகும். நான் பழைய வயசில் என்ன பண்ணேன்னா இங்கே கொஞ்சம் கிராஸாக வச்சுருப்பேன், அதனால் ஆங்கிள் கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் இங்கே வச்சோன்னா சூப்பராக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா டாமினர் 400 ஹெட்லைட் தான் போடலாம் பார்த்தோம். ரொம்ப பட்ஜெட் அதிகம், 6,000 ரூபா சொன்னாங்க. ஸோ 6,000 போட முடியல, அதனால் இது மாற்றிருக்கோம். ஸோ 4 கவரு, டியூக் 390 மட்கார்டு. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பழைய வண்டியில் ஒரு ஸ்டிக்கரு, இன்னும் ஸ்டிக்கரிங் பண்ணவே இல்லை. டேய் வெடி போடாதீங்கடா. ஸோ இந்த சைடு ஒட்டியிருக்கோம். பட் ஸ்டிக்கரிங்லாம் இனிமேல் தான் பண்ணோம் லஃப். தென் பார்த்தீங்கன்னா நம்மளாவே இது ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்கோம், லுக்கு பார்க்க நல்லாயிருக்கும்ட்டு. பார்த்தீங்கன்னா தென் நம்ம டாமினர் 400 மட்கார்ட் போட்டிருக்கோம், சாரி அண்டர்பெல்லி போட்டிருக்கோம். ஸோ அண்டர்பெல்லில் என்ன ஸ்டிக்கரிங் பண்ணணும்னு சொல்லுங்கள் லஃப். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். டிஸ்கவர் 150ோட கேப்ரைல்ஸு ஸோ எல்லாமே புதுசாக லஃப். பேக் சீட் கவுலும் புதுசு தான், டேங்க் ஃப்ரண்ட் 3 பீஸுமே புதுசு தான், எல்லாமே புதுசு தான். தென் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்பு,
நம்ம இப்போ வந்து HSRC நம்பர் பிளேட்டே போட்டோம். ஏன்னா நம்ம பிளேட் வந்து உடஞ்சிச்சு, ஃபுல்லாக உடஞ்சிச்சு. ஸோ நம்ம HSRC நம்பர் பிளேட் போட்டோம். இப்போ வந்து நம்ம வண்டியோட லுக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அது நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வருமா என்னான்ட்டு எனக்கே வந்து கொஞ்சம் யோசிப்பாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ரொம்ப பெரிய கேப்பு. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம விலாக் ஆரம்பிச்சிருக்கோம். எஸ்டர்டே எடுத்த விலாகோட இந்த விலாக் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நேற்று எடுக்கும் போதே சொல்லி தான் இருந்தேன் இந்த விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா என்னான்னு தெரிலன்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து நல்லா இருக்குன்னு தான் நம்புகிறேன். லுக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். இதனாலனா இங்கே உள்ள ஒரு Ns200 ஓனர்ஸ்க்கு தெரியும், 160 125 எல்லாத்துலேயுமே இருக்கும். உள்ளே ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வரும். ஸோ இது உடையும் போது இந்த பீஸும் உடஞ்சிருச்சு. பட் அந்த பீஸ் ஸ்டாக் கிடைக்கல. 1 மந்த் ஆச்சுனால நான் பழைய பீஸே எடுத்து போட்டேன். அதில் ஃபஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சீட் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பட்ஜெட்டில் அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். தென் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் என்ன நான் அப்கிரேட் பண்ணணும்னா இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்டிக்கரிங் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும். அதில் எனக்கு வந்து நம்ம இப்போ இந்த பல்சர் ஒட்டணும். ஸோ இங்கே வர பல்சரு, இங்கே வந்து டேங்க் பேடு, தென் நம்ம சேனலோட நேமு எல்லாமே பண்ணணும். அதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே புதுசு தான் இருக்கணும். தான் தெரியல, ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னும் நம்ம ஸ்க்ராட்ச் கவர் கூட கழட்டில். கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 218 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ வந்து ஸ்டாக்காக தான் இருக்கும். நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன், 2 ஸ்பீடாமீட்டர் வச்சோன்னா கிலோமீட்டர்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வராது. அது மேபி ரீசெட் பண்ண முடியுமா என்னென்னலாம் தெரில, பழைய எதுவும் போட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்பீடாமீட்டர் மாற்றணும்னா பழைய கிலோமீட்டர் புது கிலோமீட்டர்ஸ் தான் வரும். என்ன ப்ரோ எதில் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அப்படியே காமிச்சிங்க அவட பாய். நில்ற வண்டி ஆஃப் பண்ணிட்டு வரேன்டா. அல்லஃபு சரியான ஃபன்னாக இருக்கா அல்லஃபு. வாங்க, அவனை இவ்வளோ சொல்கிறியே, ஓம் புக்கலாம் எங்க ஏன்ட்டு எங்க கொடுத்த இடக்கடையில் நீ போட்டு இங்கிலீஷ் அதிகமாக அந்த வெடியெலாம் இருக்காடா. விலாக முடிச்சுட்டு வந்துடுறேன்டா. நேற்று விலாக் வந்து அந்த அன்பாக்சிங் அப்போது வந்து ஃப்ளாப் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்கா அல்லஃபு. ஸோ நான் இன்னும் என்னென்ன சொல்லிட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு விலாக் எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருக்குது உண்மையில சொல்ல போனால். ஏன்னா ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கிறனாலும் அதில் ரொம்ப கஷ்டம் இருக்கா அல்லஃபு. ஸோ யாராக இருந்தாலும் பட் வீடியோவில் பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன திணறான் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு கேமரா கொடுத்து ஒரு பப்ளிக் சரௌண்டிங்கில் இங்கே யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே எடுக்கிறதா இருந்தாலும் அது வந்து ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பிடிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் பின்னாடி எவ்வளோ சந்தோஷம் வந்து போட்டோம். வீடியோ எடுக்கும்போது கஷ்டப்பட்டு போடுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பண்ணுறாங்களா இல்லையா, அவ்வளோதான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தென் நம்ம வந்து ஆதி ப்ரோட்ட நான் ஒன்று கேட்கணும். ப்ரோ ஆதி ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. வந்து நேற்று ஒரு ட்ராக் பார்த்தேன், செத்தான் இன்னைக்கு ப்ரோ. நேற்று உங்கள் ட்ராக் ஒன்று பார்த்தேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்கிறீங்களா? இல்லை ப்ரோ, அவர் வந்தார் புல்லட்டில், நான் பாட்டு இது கிளாஸியாக ஸ்டைலாக போயிட்டு வரியா ட்ராக்குன்றாரு. 500 இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றாரா? என்ன சகோதரி கேட்ட? எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி ஜாதியில் போகிறேன். ஸோ ஆஷிக் ப்ரோவோட விலாக் தான் நான் பார்த்தேன். ஆமாம், அது வந்து ஆஷிக் ப்ரோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கோச்சிக்காத, நான் போட்டுருவேன். நம்ம கூட தான் இருப்பார், ஆனால் தனியாக இருக்க மாதிரியே காட்டிப்பார் ஃப்ரேமில், அவ்வளோதான். மித்தபடி ஒன்றும் இல்லை வீடியோ பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம ஆஷிக் ப்ரோவோட சேனல் பேர் வந்து ஃப்ரீ டைம் ரைடு. ஸோ அவருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ ஏன்னா நான் எல்லாருமே நீ வந்து ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுற அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ அது ஒருத்தவங்களோட விருப்பம், வீடியோ போடுறதும் வீடியோ போடாததும். ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணுறான்னா நீ வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்ல. உனக்கு பிடிச்சிச்சின்னா பிடிக்கலன்னா ஜஸ்ட் லீவ் பண்ணிட்டு போ. தேவையெல்லாம் வெட்டி கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு, அதுவும் பாவம் அவர்லாம் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே கமெண்ட்ஸு. நான் கூட ஒரு 1K வந்தக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அவன்லாம் சேனல் ஆரம்பித்தோடனே அவனுக்குலாம் கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. ஸோ வெறுத்துட்டு நான் அதுக்கு தான் சொல்கிறேன். சரி ஓகே அல்லஃப், நான் இன்னும் என்னென்ன சொன்னேன் சொல்ல. ஒரே சொன்னா விளாக முடிச்சிக்கிறேன்டா, என்ன ஃப்ரீயாக விடுங்கடா. வெடி நான் வந்து வெடிக்கிறேன். ஸோ அல்லஃப் ரொம்ப வளவலன்னு போயிட்டு இருக்குமா என்னன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். நம்ம வண்டியிலே வந்து இன்னும் டயர் மாற்றணுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் விளாக் வரும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக உட்காந்து பேசுகிற மாதிரி போடுறேன் அல்லஃப். இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து காப்பி ரைட்ஸ் இல்லாமல் நம்ம அன்பாக்சிங் வந்து ஒரு சாங் போட்டு எடிட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்நேரம் நம்ம போஸ்ட்டே போட்டிருப்போம் அன்ரிவீல் பண்ணுறது. பட் அது வேறு வீடியோ, இது வேறு வீடியோ. அதையும் இது வச்சு குழப்பிக்காதீங்க. ஏன்னா அது நேற்று எடுத்தது விளாக் எடுத்து செட் ஆக போச்சு. பட் இது இன்றைக்கி எடுத்தது விளாக், ஓகே பரவாயில்ல. பார்த்திங்கன்னா நம்ம லுக்ஸ் பார்த்துக்கோங்க அல்லஃப். ஸோ பேக்லேருந்து இப்படி தான் இருக்கும். டேங்க் மட்டும் இன்னும் பல்சர்னு ஒட்டாதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒட்டலாமல் வேணாமன்ற கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வண்டியோட லுக்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஆஷிக் ப்ரோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன், எல்லாமே ஃபன்னுக்காண்டி தான். ஸோ யாரும் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். நம்ம தம்பியும் சூப்பருங்க,
வீடு அங்கே இருக்குது. அதில் இது தெரியுமான்னு தெரில. அவங்க வீட்டுக்கிட்ட தான் அர்த்தம். ஒரு எப்படியும் ஒரு 500 மீட்டர் இருக்கும். நம்மளுக்காண்டி ஊதுபத்தி தீப்பெட்டி வண்டி இல்லாமல் இது ரோட்டு வழியாக போனால் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு குறுக்கு பாதையிலே அந்த முள் வழியாக போய் எடுத்துகிட்டு 3 வாட்டி வந்தாங்க, அலைஞ்சிட்டாங்க. அந்த மனசு தாங்க வேணும் எல்லாத்துக்குமே. அவ்வளோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. எப்படின்னா ஹெல்மெட் கம்பல்சரி போடணும் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அது உங்களோட விருப்பம். உங்கள் சேஃப்டி வேணும்னா நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. லோக்கல்ஸ்னால் பெரிய பிரச்சனை இல்லை. பட் பைபாஸ் ரோட்டில் ஏறினீங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறையா ஸோ உங்களுக்கே புரியும், நம்மளோட க்ளோஸ் சப்ஸ்கிரைபர்ஸாக தான் புரியும். ஸோ ஓகே எல்லாம் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எல்லாம் சேஃபாக இருங்க. ஸோ நம்ம வண்டி லுக்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஸ்டிக்கரிங் பண்ணும்போது நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தென் நம்ம கொஞ்சம் ரைட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே எல்லாம் டாடா, லவ் யூ, டேக் கேர், பை.